சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம மனோஜுக்கு அந்த ரூ. 40,00,000 ஆர்டர் கிடைச்சிடுச்சு இல்லையா? அதுக்கு அட்வான்ஸா ரூ. 10,00,000 குடுக்குறாங்க. இத மனோஜாலயே நம்ப முடியல. வெளியில கார்ல வந்து உட்காந்துக்கிட்டு அந்த செக்க வாங்கி முத்தம்லாம் குடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த இடத்துல சில காமெடியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? எல்லாருமே சமையல் கட்டுல உட்காந்து கிச்சன் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சாப்பாடு ஒழுங்கா வேகவே இல்ல. குழம்ப பார்த்தா செம்ம உரப்பா இருக்கு. பொரியல்ல உப்பே இல்ல. இந்த மாதிரி எந்த அளவுக்கு கேவலமா சமைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம மீனா கேவலமா சமைச்சு வச்சிருக்கிறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, ஒரு பக்கம் விஜயா சும்மா பயங்கரமா திட்டுறாங்க. சாதாரணமாவே சலங்க கட்டி ஆடும் இந்த விஜயா, இப்படி மோசமா இருந்தா சும்மாவா இருக்கும்? அதுக்கப்புறம் அண்ணாமலை உடம்பு கிடம்பு சரியில்லையா? அப்படின்னு சொல்லி முத்துவ டாக்டர் கிட்ட அழைச்சுக்கிட்டு போக சொல்றாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து இருந்துகிட்டு, அவங்களுக்கு உடம்புலாம் சரியில்ல. அவ ஏதோ மறைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால தான் அவ அப்படி இருக்கா அப்படின்னு கரெக்ட்டா ஏதோ சொல்றாப்புல. அப்ப கேட்டு பார்க்குறாங்க. ஏதாச்சும் உண்மை இருக்கா? ஏதாச்சும் மறைக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க. ஆனா மீனா எதுவுமே சொல்லவே இல்ல. இந்த ரோகிணி வேறயா வந்து நடுப்புற புகுந்து, அச்சச்சோ! இந்த மீனா உண்மைய எங்க சொல்லிட போதோ அப்படின்னு நடுப்புற வந்து வந்து ஏதோ ஏதோ பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மீனாவுக்கு பதிலா. அதுக்கப்புறம் நம்ம மீனா என்ன செய்றாங்க அப்படின்னா, நான் உண்மைய சொல்லத்தான் போறேன் அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்ல, ரோகிணி கிச்சன்ல ஒரு கத்தி எடுத்து நான் கைய கட் பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்ட, அப்ப கத்தி கீழ விழுந்துருது. "என்ன கத்தி சவுண்டு?" அப்படின்னு முத்து கேட்க, "இல்ல பழம் வெட்டுறதுக்காக கத்தி எடுத்தேன்" அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சர்றாங்க. அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க நம்ம மீனா. அங்கேயும் நம்ம ரோகிணி பின்னாடியே போய் மீனா கிட்ட சொல்லாத சொல்லாதன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மீனா இருந்துகிட்டு, "என்னாலலாம் உண்மைய மறைச்சு வச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, தன்னோட கதைய சொல்றாங்க நம்ம ரோகிணி. ரோகிணி வந்து என்ன கதை சொல்றாங்க அப்படின்னா, தனக்கு எப்படி கல்யாணம் ஆனுச்சு, தன்னோட வீட்டுக்காரரு ரோகிணிய விட கிட்டத்தட்ட 15 வயசுக்கு மூத்தவரு, சரியாந்திர குடிகாரரு, அப்படி இப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கதையுமே சொல்லிக்கிட்டே வராங்க. இன்னிய எபிசோட பொறுத்தளவு இதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.